irregular periods என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். லெனின் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முதல் நாள் உறுதிப்பட்டு விட்டதுலாம் செய்தியே வந்தது. பாமக அதிமுக உறுதியாகி விட்டது அப்படின்னு நள்ளிரவு கையெழுத்தாக போகுதுன்ற செய்தியெல்லாம் வருது. பார்த்தா மறுநாள் அவங்க பாஜகவுக்கு போயிட்டாங்க. அப்படி நடக்காது அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம்ன்ற ஒரு கேள்வி. அப்ப அதிமுக பாமக எதிர்பார்க்க முடியும் சார்? அது மத்தியில பிரதமர் யார் என்று முடிவு செய்யக்கூடிய தேர்தல். அப்ப பிரதமர் யார் முன்னிலைப்படுத்துவீங்க? அப்ப அங்க மோடி வைமிட்டார் சொல்லல, மோடியே ராகுல் மோடி வைக்கிறாங்க அவ்வளவுதான். இப்ப தமிழ்நாட்டின் முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்ற நிலை வருகிற போது மாற்றி முடிவுக்கு போறாங்க அவ்வளவுதான். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி கூட 2016 நாங்க தான் முதலமைச்சர் விஜயகாந்த் பாத்தீங்களா? அப்ப கொள்கை சித்தாந்தம் எல்லாம் பாமக இல்லன்னு சொன்னாங்க. அதாவது பாமக பொறுத்தவரையில சமூக நீதி உட்பட நீங்க மதுவிலக்கு உட்பட அனைத்து கொள்கைகளும் உறுதியாக நின்று போராடக்கூடிய கட்சி தான். டாக்டர் ராமதாசியா தந்தை பெரியார் ஆகட்டும், மார்க்ஸ் ஆகட்டும், அம்பேத்கர் ஆகட்டும், இவர்கள் கொள்கையிலே உறுதியாக நின்று போராடக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமை. அதுல அதிக அனுபவம் உண்டு என்பதை நான் அறிவேன். இது நீங்க பேசலாம். பொங்கலூர் மணிகண்டன் நீங்க சொன்ன ஒரு பாயிண்டில் இருந்து தான் ஒரு கேள்வி இருக்கு. நீங்க காத்துருங்க ரவி. இப்ப பொங்கலூர் மணிகண்டன் சொல்வது நடைபெறுவது சட்டமன்ற தேர்தல். யார் வீழ்த்த போறாங்க, யாரால வீழ்த்த முடியும்ன்றது ஒண்ணு, யாரால் மாற்று ஆட்சி அமைக்க முடியும்ன்றது ஒண்ணு. அதை பார்க்கிறப்ப அதிமுக தானே கரெக்டான சாய்ஸ் ஒண்ணு. அததான் ராமதாஸ் அவர்களும் வெளிப்படையா பேசியிருக்காங்கன்னா பாஜக எப்படி ஹோல்ட் பண்ண முடியும்? பாமக நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, சட்டமன்ற தேர்தலா இருந்தா திராவிட கட்சிகளோட இணைவாரு, அதே பாராளுமன்ற தேர்தலாக இருந்தால் தேசிய கட்சியோடு போவாருங்கிற மாதிரி கொண்டு போறீங்க. அப்படி அவருடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி இல்லை. நீங்கள் முதல்ல அவருடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி இல்லை. 2004, 6, 9 அவர் எங்கே இருந்தாருன்னு பாருங்கள். 2009 எல்லா சீட்லேயும் அவர் தோக்குறாரு. ஆனால் ஆட்சி காங்கிரஸும் திமுகவும் தான் அமைக்குதுங்கிறதெல்லாம் அவர் பார்த்தவர். அடிப்படையில் இந்த கூட்டணி வைத்தாலும் வைக்க விட்டாலும் இந்த வாக்கு வித்தியாசம் என்னோடது இவ்வளவுதாங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஸ்டாட்டிஸ்டிக்கலா எந்தெந்த ஏரியால உங்களுக்கு கிடைக்குது, எவ்வளவு இருக்கு போகும்போது. நீங்க சதவிகிதம் பொதுவா நான் இதுல வாக்கு வித்தியாசம் கொண்டு வர மாட்டேன். நீங்க சதவீதத்தை விட்டுருங்க, ஜெயிக்கணும்ல. இப்ப பொங்கலூர் மணிகண்டன் ஐயா என்ன தெரியுமா சொன்னாரு பேசும்போது? உங்ககிட்ட பேசும்போது வேண்டாம், உங்ககிட்ட பேசும்போது மணிகண்டன் ஐயா என்ன சொன்னாரு? பாமக கூட்டணியெல்லாம் வச்சுக்கிட்டு பிஜேபி ஓட்டை வாங்கிட்டு தன்னுடைய ஓட்டுன்னு சொல்லுது. 2021 தேர்தல் முடிஞ்ச உடனே அன்புமணி ஐயா என்ன சொன்னாரு? பாமகவால தான் உங்களுக்கு சீட்டே வந்தது அப்படிங்கிற கருத்தை அதிமுகவை நோக்கி வைத்தார். இது அரசியல். ஆனா நீங்க ஒண்ணு பாருங்க, 10 சீட்ல 2வது இடத்துக்கு பிஜேபி வருது. அங்க வாங்கிய வாக்கு சதவிகிதம் என்ன? கூட்டணி ஒண்ணு தானே. அந்த ஒரு சீட்ல, அதாவது கூட்டணி கட்சிகளோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு சீட்லையும் 2வது வருது. மொத்தம் 13ல் 10 அவங்களே போட்டியிட்டது, மீறி 3 மற்றவங்க போட்டியிட்டது. வித்தியாசத்தை பாருங்க. பிஜேபி மட்டும் போட்டியிட்ட இடத்துல 0.6% அதிக வாக்குகள் வந்திருக்கு. ஆனால் இவங்க தனித்தனியா பிஜேபி அல்லாத அதே கூட்டணியில் போட்டி போட்டவங்கள கம்மியா வந்திருந்ததுங்கிறத நம்ம பார்க்கிறோம், பேசுறோம். சோ 13 இடத்தில் 2வது இடத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு பிஜேபி வந்திருக்கு. நீங்க எந்த ஆண்ட பேசுறீங்க? நான் இப்ப 2024 கூட்டணி தானே சார், கூட்டணி தாங்க. 10 இடத்துல இல்லங்க. நீங்க கேக்குற கேள்வி நீங்க டைவர்ட் பாஜகவா? நான் ஓட்டெல்லாம் சேர்த்து சொல்லிக்கிறீங்க. இல்ல பிஜேபிக்கு ஓட் இல்ல. இல்ல சார், நீங்க ஓட்டுனா ஏத்தீங்க. பிஜேபிக்கு ஓட் இல்ல. ஒரு பாயிண்ட், டிராபிக் ராமசாமி ஓட்டு கூட பிஜேபிக்கு போயிருக்கும் சார். பாவம், உங்க ஓட்டு கூட உங்க அது வேறங்க. நீங்க இன்னொருத்தரோட ஓட்டு கேக்குறீங்கன்ற பிஜேபி இல்ல, இன்னொருடைய வாக்கு நீங்க தேவீங்க. தேவையில்லாத தேவையில்லாத சொல்லுங்க. உங்க கட்சியில சேர்ந்தாங்க இல்ல சார். ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு பாயிண்ட் சார். இப்ப நீங்களே சொல்றீங்க 5லிருந்து 6% வாக்கு சதவீதம் நம்ம வச்சுப்போம். பார்வையாளர்களுக்கு புரியுறதுக்காக கேட்குறேன். இப்போ நீங்கள் திமுக கூட்டணியை வீழ்த்தணும்னா குறைந்தது 35லிருந்து 40 வேணும். அப்போ ஒரு கட்சிக்கு குறைஞ்சது 25% இருக்கணும். 25% இருந்தால் மட்டும்தான் அந்த டிரான்ஸ்ஃபரபிலிட்டி வர முடியும்னா அது பாஜக இருக்கா அதிமுக இருக்கா? கண்டிப்பா அதிமுக தான் இருக்கு. இப்ப அங்கதானே அவர் போவாரு. பாருங்க, அதிமுக கிட்ட பாமக போறத பத்தி எனக்கு எந்த கருத்தும் இல்ல. இல்ல போவாரான்னு ராமதாஸ் ஐயா தான் முடிவெடுப்பாருன்னா போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் அன்புமணி ஐயாவுக்கு தொலைநோக்கு தெள்ள தெளிவா தெரிகிறது. அவர் என்ன பண்றாரு? அடிப்படையில 2 பேருக்குமே, அப்பாவுக்கும் சரி பையனுக்கும் சரி, திராவிட கட்சிகள் மேல எந்த ஈர்ப்பும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். கடுமையா லெனின் அவர்கள், பிரியன் அவர்கள் சொன்ன ஒரு பாயிண்ட்ன்றது, எப்பெல்லாம் அவர் சமூக நீதி அரசியலை பேசுகிறாரோ அப்பெல்லாம் பாமகவுக்கு ஏறுமுகமாக இருந்திருக்கு. நீங்க அவர் அதிலிருந்து தடமாறுகிற போது அவருக்கு இறங்கு முகம் தான். அப்ப அந்த அரசியலை தானே அவர் கையில் 2016 அவங்க என்ன பேசினாங்க?
மாற்றம் ஏற்றம் ஆமா. பேசும்போது சமூக நீதி பேசித்தானே 6% hold பண்ணிருக்காங்களே. ஓட்டு பாருங்க, இந்த சதவிகிதம்ல ஒரு சின்ன கருத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். அது 10 செகண்ட் தான் எனக்கு வேணும். நீங்க சீமான் ஐயா 234 தொகுதியில நிப்பாரு, 23 லட்சம் வாக்கு வாங்கிடுவாரு. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? கூட்டிட்டு 8%. இவர் பாவம் 27 சீட்ல தான் நிப்பாரு கூட்டணியில, பாமகவும் மத்தவங்களும் அதே 20 லட்சம் வாக்கு வாங்குவாரு. நீங்க கூட்டிட்டு இல்ல கம்மி. இது தவறான, இந்த புள்ளி விவரம் தவறான. நீங்க சொல்வது தொலைநோக்கு திட்டத்தோடு பாமக இருப்பதால் ஒரு பாமகவுக்கு தொலைநோக்கு திட்டம் ஒரு வரி தெளிவா சொல்லட்டுமா? அன்புமணி ஐயா ஏன் முடிவு எடுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். எடுக்கணும்ன்றது இல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க நினைக்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இருக்குன்னு சொன்னா ஓகே, அவங்களுக்கான அவங்களை கூட்டணியில் வைத்துக் கொள்வதால் பலம் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இல்ல. பாமகவை கூட்டணியில் வைத்துக் கொள்வதால் பலம் இருக்கு. ஆனால் ஜெயிச்ச பிறகு உடனே முரண் வந்துருது. ஜெயிச்ச பிறகு அந்த 5 வருடமாக 5 வருடம் இருந்தால் என்ன தொலைநோக்கு நன்மை? கண்டிப்பா அவங்களால என்ன பண்ண முடியும்? அன்புமணி ஐயாவுக்கும் ராமதாஸ் ஐயாவுக்கும் தொலைநோக்குன்னு சொல்றாரு. பாமக தலைவர் கொலைநோக்குன்னு நினைக்கிறாரு. வேற கருத்து கொலைநோக்கு நோக்கி சரி, ஒரு இடைவேளைக்கு பிறகு ஒரே வரியில ஒரு இடைவேளைக்கு பிறகு கூட்டணியில நீங்க ஜெயிக்கிறீங்க விஜயன். ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களோட இணைந்து நான் பணியாற்றினா தானே என்னுடைய தொகுதிக்கு என்னுடைய மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். உடனே முரண்பட்டு நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா 2006ல பண்ண மாதிரி 2001ல பண்ண மாதிரி எப்படி கட்சி வளரும்? irregular periods என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.